நான் ஏற்கனவே சொன்னது போல 24ஆம் தேதி குற்றம் நடந்த அடுத்த நாள் வெளியே வந்த ஞானசேகரனும் கோட்டூர் சண்முகமும் 8:34க்கு மறுபடியும் பேசுறான். கோட்டூர் சண்முகம் இதோடு நிக்கலீங்க. ஞானசேகரன் 8:34 சாயந்தரம் மணிக்கு பேசிய பிறகு கோட்டூர் சண்முகம் யார்கிட்ட பேசுறான்னா இன்னொரு காவல்துறை உயர் அதிகாரி, என காவல்துறை மீது மரியாதை இருக்கின்ற காரணத்தினால உயர் அதிகாரியுடைய பேர் அந்த நேரத்தில் சொல்லல, 8:59க்கு சாயந்தரம் போன் பண்றார் கோட்டூர் சண்முகம் டாக்ஸ் டு தட் போலீஸ் ஆஃபீஸர். 9:07க்கு மறுபடியும் கோட்டூர் சண்முகம் டாக்ஸ் டு தட் போலீஸ் ஆஃபீஸர். இதெல்லாம் 24ஆம் தேதி இரவு. நல்லா நீங்க மக்களை யோசிச்சு பாருங்க. 24ஆம் தேதி பதட்டம், காவல்துறை கூட்டிட்டு போறாங்க, காலையிலிருந்து பேசுறாங்க, மா சுப்பிரமணியத்திட்ட பேசுறாங்க, தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர், காவல்துறை அதிகாரிகிட்ட பேசுறாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில பணிபுரியக்கூடியவங்க பேசுறாங்க. அந்த 24th நைட் இஸ் தி மோஸ்ட் குரூஷியல் நைட். காரணம், எவிடன்ஸ் அளிக்கப்படுது. உள்ள போயிட்டு வெளியே வந்த ஞானசேகரன் எவிடன்ஸ் அளிக்கப்படுது. ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ண 11 செக்ஷன்ல, நான் புதுசா அது பொருளை கலப்பீங்க சொல்லல, தமிழகத்தினுடைய எஸ்ஐடி ரெஜிஸ்டர் பண்ண 11 செக்ஷன்ல ஒரு செக்ஷன் எவிடன்ஸ் அளிச்சதுக்காக ஒரு செக்ஷன் போட்டிருக்காங்க. அப்ப என்ன எவிடன்ஸ் அளிக்கப்பட்டது?